ஜிப்லைன் பயணம் ஆபத்தா வரப்பிரசாதமா? வெளிநாடுகளுக்கு இணையாக கோவை உக்கடம் அருகே புதிதாக அறிமுகப்படுத்தப்பட்டுள்ள ஜிப்லைன் மற்றும் ஜிப் சைக்கிளிங் சாகச பயணத்தில் சிறுவர் முதல் பெரியவர்கள் வரை குதூகலத்துடன் பயணித்து தங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தி வருகின்றனர். கோவையில் ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் ஜிப்லைன் மற்றும் ஜிப் சைக்கிள் பயணத்திற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டு கடந்த செப்டம்பர் மாதம் சோதனை ஓட்டம் நிறைவு பெற்றது. அதனைத் தொடர்ந்து தற்போது பொதுமக்கள் பயன்பாட்டிற்காக ஜிப்லைன் மற்றும் ஜிப் சைக்கிளிங் சேவை கோவை உக்கடம் பகுதியில் உள்ள பெரிய குளத்தில் தொடங்கப்பட்டுள்ளது. பொதுவாக ஜிப்லைன் ரைடு மலைப்பகுதிகளில் பொதுமக்களின் பயன்பாட்டிற்காக அமைக்கப்படும். ஆனால் தமிழ்நாட்டில் முதல் முறையாக கோவை மக்கள் பயன்பாட்டிற்காக பெரியகுளம் ஏரி பகுதியில் கொண்டு வந்துள்ளனர். இதில் கோவை மக்கள் அட்வென்ச்சர் சாகச பயணம் மேற்கொண்டு வருகின்றனர். ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் ரூபாய் 62 கோடியே 17 லட்சம் மதிப்பீட்டில் பல்வேறு புனரமைப்பு பணிகள் நடைபெற்று வருகிறது. அதன் ஒரு பகுதியாக கோவை உக்கடம் பெரியகுளத்தில் மொத்தம் 200 மீட்டர் நீளத்தில் ஜிப்லைன் அமைக்கப்பட்டுள்ளது. இதில் த்ரில்லிங் அனுபவத்துடன் மக்கள் சாகசம் செய்து வருகின்றனர். ஜிப்லைன் மற்றும் ஜிப் சைக்கிளில் ரைடு மேற்கொள்வதற்காக முறையான வழிகாட்டுதல் பாதுகாப்பு உபகரணங்கள் பொருத்தி கொண்டால் மட்டுமே இந்த அட்வென்ச்சர் ரைடில் பயணிக்க முடியும். 60 முதல் 80 அடி வரை உயரம் கொண்ட இந்த ஜிப்லைன் மற்றும் ஜிப் சைக்கிளிங் பயணம் உள்ளது. மேலும் ரைடு மேற்கொள்ளும் போது கீழே நீர் இருப்பதால் ஆங்காங்கே ஆட்கள் நின்று கொண்டு ஜிப்லைன் மற்றும் ஜிப் சைக்கிளில் ரைடு செய்பவர்களை கவனித்து வருகின்றனர். இதில் அசம்பாவிதம் ஏற்படாமல் தவிர்க்க பாதுகாப்பான நடவடிக்கைகளையும் மேற்கொண்டு வருகின்றனர். இதில் சாகச பயணம் செய்வதற்காக ஜிப்லைனில் ஒரே நேரத்தில் 3 பேர் தொங்கியபடியும் 3 பேர் சைக்கிளில் பயணம் செய்யவும் கட்டமைக்கப்பட்டுள்ளது. இந்த சாகச பயணத்தில் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை பயணம் செய்து வருகின்றனர். த்ரில்லிங்காகவும் குதூகலமாகவும் இருப்பதாக இதில் பயணம் மேற்கொண்டவர்கள் தெரிவிப்பதை கேட்கும் போது நமக்கும் அதில் பயணம் செய்ய வேண்டும் என்ற எண்ணம் மேலோங்குகிறது. ஜிப் லைனில் பயணம் செல்வதற்கு தலா ஒருவருக்கு 200 ரூபாயும், ஜிப் சைக்கிளில் பயணம் செல்வதற்கு தலா ஒருவருக்கு 300 ரூபாயும் என கட்டணம் வசூலிக்கப்படுகிறது. உக்கடம் பகுதியில் அமைக்கப்பட்டுள்ள ஜிப் லைன் மற்றும் ஜிப் சைக்கிளிங் பயணம் கோவை வாசிகளுக்கு வரப்பிரசாதமாகவே கருதப்படுகிறது. மாநிலமாக மாற்றுகின்றேன், நம்பர் 1 மாநிலமாக மாற்றுகின்றேன் என்று சொல்லி தமிழகத்தில் நம்பர் 1 மாநிலமாக இதில் மாற்றிருக்கிறாங்க. கடன் வாங்குவதிலே நம்பர் 1 மாநிலமாக மாற்றிருக்கிறாங்க. இந்தியாவிலே அதிகமாக கடன் வாங்கிய மாநிலமாக இன்னைக்கு தமிழகம் இருக்குதுங்க ஐயா. மொத்தமாக இதுவரை இன்னைக்கு வரை நாம் வாங்கியிருக்கக்கூடிய கடன் மட்டுமே 8,34,544 கோடி ரூபாய். ஏதோ நீங்க 1 ரூபா 2 ரூபா லட்சம் நினைச்சுக்காது. 8,34,544 கோடி ரூபாய். ஒரு ரேஷன் அட்டையின் மீது தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஒரு ரேஷன் அட்டையின் மீது இருக்கக்கூடிய கடன் 3,81,000 ரூபாய். 3,81,000 ரூபாய் ஒரு ரேஷன் கடையின் மீது, ஒரு ரேஷன் கார்டு மேல இருக்கக்கூடிய கடனுங்க. எப்படி நம்முடைய தமிழகம் தப்பிக்கும்? இதைத்தான் இந்த வெங்காய திராவிட மாடல் என்று சொல்லுகின்றார். இது நம்ம திராவிட மாடலுங்களா? கடன் வாங்கி நம்முடைய ஊரை கடன்கார ஊராக மாற்றி இருப்பது திராவிட மாடலா? இளைஞர்களுக்கு படிப்புக்கேற்ற வேலை இல்லை, வேலைக்கேற்ற ஊதியம் எங்கேயுமே இல்லை. இது திராவிட மாடலா? 35 அமைச்சர்கள் இருக்கின்றார்கள் தமிழகத்திலே. 11 அமைச்சர்கள் மீது ஊழல் குற்றச்சாட்டு நீதிமன்றத்தை நடந்து கொண்டிருக்கிறது. திராவிட மாடலா? புலால் சிறையிலே ஒரு அமைச்சர் கம்பி எண்டி கொண்டிருக்கின்றார். பொன்முடி அவர்கள் எப்பொழுது வேண்டுமானாலும் புலால் சிறைக்கு செல்வார். இது திராவிட மாடலுங்களா? அடுத்து 3 அமைச்சர்கள் தயாராக இருக்கின்றார்கள். KKSSR ராமச்சந்திரன், தங்கம் தென்னரசு, மறுபடியும் பொன்முடி அவர்கள் இன்னொரு வழக்கில் 3 பேர் தயாரா இருக்கிறார் ஜெயிலுக்கு போறதுக்கு. திராவிட மாடலுங்களா? திராவிட மாடலுடைய அடிப்படை என்பதே பித்தலாட்டம், ஏமாற்று வேலை. ஒரு குடும்பத்தை வைத்து அரசியல் செய்வது, அந்த தொகுதியில் உண்மையான ஜனநாயகம் வரவிடாம பார்த்துக்கிறது, இளைஞர்களுக்கு எதிராக அரசியல் நடத்துவது. இதை மட்டும்தான் 70 ஆண்டு காலமாக தமிழகத்திலே நாம் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். சகோதர சகோதரிகளே, இந்த முறை உடைத்து தகர் தெரிவதற்கு ஒரு வாய்ப்பு 2024 பாராளுமன்ற தேர்தல். உடைத்து தகர் தெரிந்து உண்மையான ஜனநாயகத்தை நாம் பார்க்க வேண்டும்.